மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். நீதிபதிகள் நியமன ஆணையம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கு மாற்றாக மீண்டும் கொலிஜியம் முறையே நீடிக்கும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் திரு பரஞ்சோதி அவரிடம். இந்த கொலிஜியம் முறையில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அடிப்படையிலான குற்றச்சாட்டு, ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டுமே மீண்டும் 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 பெரும்பாலும் நீதிபதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதற்கு எதிராக நீதிமன்ற வளாகங்களில் பல நேரங்களில் வெளிப்படையான போராட்டங்கள் எல்லாம் கூட நடத்தப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளிவரங்களோடு அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இதில் அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வச்சிங்கன்னா அதில் சாதிய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அதை முற்றிலும் மறுக்க முடியுமா? நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கின்ற முறையில் நீங்கள் கவனித்தால் உண்மையில் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாகவே தெரிவதால் தான் அனைவரும் அதை புள்ளிவரங்களோடு தெரிவித்துள்ளார்கள். இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலேஜியம் சிஸ்டத்தில் உள்ள பெரிய குறைபாடை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் உள்ள மொத்த நீதிபதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 80% பேர் உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள். விதிவிலக்கு தமிழ்நாடு, கேரளா தவிர. இப்படி ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதற்கு அரசியல் பின்புலங்கள் தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது, கேரளா எப்படி, அங்கே நாராயணகுரு, இங்கே தந்தை பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் காரணங்களாக இருக்கலாம். அடுத்த வகையில் நாம் இந்த காலேஜியம் சிஸ்டத்தில் குறைபாடு இல்லாமல் இல்லை, மிக அதிகமான குறைபாடும் உண்டு. ஆனால் அந்த அதிகம் என்பது அவர்கள் கொண்டு வருகின்ற என்ஜேஎஸை விட குறைவானது. 2 பொருள்கள் இருக்கும்பொழுது எது அதிக தீங்கு விளைவிக்காதது என்றால் இந்த காலேஜியம் சிஸ்டம் அதிக தீங்கு விளைவிக்காது. நீங்கள் வீட்டோ பவரை பற்றி இங்கே கூறினீர்கள். அந்த வீட்டோ பவர் நீதிபதிகளுக்கு இருக்கிறது, இல்லை என சொல்லவில்லை. அரசியல்வாதிகளில் 2 எமினன்ட் பர்சனை செலக்ட் செய்யும் பொழுது அந்த 2 எமினன்ட் பர்சன்கள் நீதித்துறையிலிருந்து வருபவர்கள் அல்ல, அவர்கள் வெளியிலிருந்து வருபவர்கள். அப்பொழுது அவர்கள் அரசியல் பின்புலத்திலிருந்து உள்ளே வந்து விட்டால் அவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிடுவார்கள். இப்பொழுது ஒரு அரசியல்வாதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நீதிபதியை நீதிபதி ஒருவர் வீட்டோ செய்தால் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களை அவர்களுக்கும் வீட்டோ போன்று அவர்கள் வீட்டோ செய்வார்கள். அப்பொழுது நீடித்து கொண்டு போனால் பாதிக்கும். மற்றொன்று, நான் ஒரு புது நிலைக்கு எடுக்கலாம் என்று கூறுகிறேன். ஏனென்றால் நீதித்துறையில் இதுவே கொலோனியல் சிஸ்டம், வெள்ளைக்காரன் கடைபிடித்த அதே முறைகளை இன்னும் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். வாரணேசி காலத்தில் எலிசா இம்பே என்ற முதல் நீதிபதி காலத்திலிருந்து இன்று வரை இதே நிலைமை தான் நீடிக்கிறது. இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்னவென்று ஒழுங்காக கவனித்தால், ஆனால் ஆர்டிகல் 217 அதில் முதல் பிரிவு எது? நீதித்துறையை சார்ந்தவர்கள், அதாவது ஜுடிஷியல் சர்வீஸ் தான் ஏன்னு போட்டிருக்கு. அடுத்தது பி 10 இயர்ஸ் அட்வொகேட். முன்பு ஜூரிஸ்ட் என்று கூட இருந்தது, அதை நீக்கிவிட்டார்கள் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து இன்று வரை நான் கூறுகிறேன், சுதந்திரமணி இத்தனை ஆண்டு ஆனதற்கு பிறகு ஒரே ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் வரதராஜன் அவர்கள் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் சென்று மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றவர். ஏன்? பாத்திமா பிவி. அடுத்தது அதற்கு பிறகு பார்த்திமா பிவி அவர்கள் இடையில் ஒரு பதவியில் வந்தவர்கள். உலக நாடுகளை சுட்டிக்காட்டினீங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயும் தொடர்ந்து உலகின் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு மேல் இந்த தேசிய ஆணையம், நீதிபதிகள் நியமன ஆணையம் முறைதான் அங்கே நடைமுறையில் இருக்கின்ற. பல நாடுகளில் கொலிஜியம் சிஸ்டம் பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எனக்கு ஒரு விஷயம் அடிப்படையில் புரியவே இல்லை. ஒரு கிளரிக்கல் போஸ்டை தேர்ந்தெடுக்கணும்னா கூட ஒரு தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. என்ன தேர்வு வைக்க? ஒரு லா காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்க அட்வொகேட் ஆகலாம், வந்து மத்திய அரசு வழக்கறிஞராகவும் மாநில அரசு வழக்கறிஞராகவும். நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அதுதான் சொல்ல வந்தேன். கீழமை நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது தேர்வு இருக்குது. தேர்வு எழுதி, நேர்முக தேர்வு எழுதி, அடுத்தது அவருடைய பின்புலத்தை போலீசாரை விட்டு விசாரிக்க சொல்லி, மற்றொரு பக்கம் ஹைகோர்ட் விஜிலன்ஸ் விசாரிக்க சொல்லி நடைமுறைகள் செய்துவிட்டு அவர் ஓராண்டு ஆனவுடன் மீண்டும் அவரை ஸ்க்ரூட்டினி செய்து, 2 ஆண்டு ஆனவுடன் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய வேலைகளையும் அவருடைய தீர்ப்புகளையும் படித்து அதில் தவறு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க. இது செய்து கொண்டு வருகிறார்கள் கீழமை நீதிமன்றத்தில். இங்க ஏன் கான்ஸ்டிடியூஷன் உள்ள ஏ பிரிவை ஒதுக்கிட்டாங்க. எப்பொழுதுமே சட்டத்தில்
ஏன்னு இருக்கிறத பயன்படுத்தணும். ஏல நமக்கு சாய்ஸுங்கிறது தெரியாது, பிக்கு அப்புறம் போகணும். ஆனால் இங்கே இருக்க கொலோனியல் இங்கிலீஷ்காரன் காலத்தை மாதிரியே இவங்களுக்கும் மேலே சொருவணும், மேலேயே கொண்டு போகணும். இவள் நேரடி நியமனத்திலே அக்கறை செலுத்தி கீழமை நீதிபதிகளை ஒதுக்கி விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் வரை கீழமை நீதிபதிகளை தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை வரவேற்கிறீர்கள். ஒரு தேர்வு போன்ற முறைகளையோ இது போன்ற விவகாரங்களையும் எந்த கட்சியும், அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், அது அதற்கான மனநிலைக்கு தயாராகவே இல்லை. நீங்கள் நீதிபதிகள் தங்களை சார்ந்தவர்களாக தங்களுக்கு சாதகமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு 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 ஹிட்டன் அஜெண்டா இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் திருப்பி இல்லை. அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் உலகத்தில் 60 நாடுகளை பற்றி இந்த கிட்டத்தட்ட இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனுங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. உலகத்தில் எந்த நாட்டிலுமே ஜட்ஜஸ் themselves will appoint ஜட்ஜஸ்ங்கிறது கிடையாது. ஜட்ஜஸ்களே யார் ஜட்ஜாக இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறது கிடையவே கிடையாது. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். அது அந்த நிலையை இங்கே உருவாக்காமல் போனது யாருடைய தவறுன்னு கேட்குறேன். அதான் அதற்கு அடிப்படையான காரணம் சகோதரி ரொம்ப மறைமுகமாக கேட்டு நான் நேரடியாக கேட்டுறேன். உங்களுக்கான இருக்கை போடப்படாத பொழுது நீங்கள் நீதித்துறையில் தலையீடு செய்கிறீர்கள். நீங்கள்னு சொல்றது அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் தலையீடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 சேரும் போட்டா இந்த தலையீடு இருக்குங்கிற அச்சம் வரதுல என்ன தவறு? மற்ற உலக நாடுகளில் அவ்வாறான நிலை இல்லைன்னு எடுத்துக்கலாம். நான் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, ஜட்ஜஸ் தங்க யார் ஜட்ஜாக இருக்கணும்னு அவங்களே டிசைட் பண்ணுறதுங்கிறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்கெல்லாம் தவறே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன சகோதரி சொன்னது போல இப்போ டிரான்ஸ்பரன்சி எங்கே இருக்கு? சீக்கிரசி தான் அங்க ஒரு 4 இந்த சோகத்துக்குள்ள உட்கார்ந்து அவங்க என்ன பேசுறாங்க யாருக்கும் தெரியாது. நீங்க ஏதோ இதெல்லாம் பத்தி யார் நான் கேக்குறேன். இல்ல 214 ஓகே, நான் இப்போ வரேன். நீங்க நிறைய கேள்வியே கேக்குறீங்க. என்ன கேட்க பேச விட மாட்டீங்க. நான் டிரான்ஸ்பரன்சிங்கிறது எதுல வரேன்னா, நான் கேக்குறது டிரான்ஸ்பரன்சிங்கிறது எனக்கும் தெரியும், ஒரு சாமானியனுக்கும் தெரியும். நீங்க ஒரு ஐஏஎஸ்க்கு வைக்கிற மாதிரி, ஒரு ஐபிஎஸ்க்கு வைக்கிற மாதிரி மற்ற உச்சபட்ச ஏன் உங்களை செலக்ட் பண்ணது கூட எங்களுக்கு வாக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு தேர்வுமுறை இருக்குது. நீங்க ஒரு தேர்வுமுறையை வச்சு அந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர போறீங்களா? இல்லையே. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது எப்படின்னா, இந்த லா கமிஷன் 214வது ரிப்போர்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜுடிஷியல் ரிஃபார்ம் அப்படிங்க கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது ஒரு லா கமிஷன். அவங்க சொல்லுவாங்க அந்த இது வேணுமா வேண்டாம், தூக்கு தண்டனை பற்றி நாம் அதுக்குள்ள நான் போல, ஏன்னா அது ஒரு அதனால இதை பொறுத்த வரைக்கும் முடிவெடுத்தது என்பது யார் எடுத்தாங்கன்னா எல்லா எம்பிஸ் நீங்க சொன்னது போல சாதாரண மனுஷன்லாம் சேர்ந்து தான் அவங்கள அவங்க அப்ப ஆர் யூ क्वेश्चनिंग தி wisdom of those people, யார் elected representatives, are you questioning that? இரண்டாவதாக இருங்க இரண்டாவதாக இது 20 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணிருக்காரு. you are questioning everybody? இல்ல சார், yes absolutely. இந்திய ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய புள்ளி நீங்க ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற காரணத்திற்காகவே நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் மக்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் இல்ல. கொலிஜியம்னா என்ன, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னா என்னன்னு தெரியாத ஒரு சாமானியன் தான் அங்க உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கிறது இருக்குல்ல, நீங்க செஞ்சுட்டு போறீங்க, கேட்டா எங்களை நீங்க மெஜாரிட்டி கொடுத்துருக்கீங்க, அது அப்படியே ஏத்துக்க முடியாது. அப்ப என்னதான் அந்த செகண்ட் ஆணைக்காரனா குதிரை கூறணும்னு நீங்க பேசுறீங்களா? அதான் நான் கேக்குறேன். அதாவது பேசிக்கலி அவங்க அதுல இந்த குறைபாடு இருக்குன்னு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் 5 பேர் சேர்ந்ததுல 4 பேர் இத சரி சொல்றாங்க. ஒருத்தர் ஏன் அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தரே வேண்டாம், இது வந்து இந்த கமிஷன் சரிங்கறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரே ஒரு செகண்ட், இந்த சுற்றுல அவங்களுக்கு இன்னொரு ஆளுமை இல்ல, லாஸ் இன் கொலிஜியம் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கொண்டிருக்காங்க ஜட்ஜ்மென்ட்ல. ஓகே. ஆகவே ஆனாலும் there is no need for national judicial appointment commission. What is it? அதுல கான்ட்ரரியா இல்லையா? இத ஜட்ஜ்மென்ட்னுடைய ஒரு சாராம்சம். ரைட், ஓகே. இந்த நான் என்ன சொல்றேன்னா, லாஸ் இன் கொலிஜியம் ஆமாம் சார், ஓகே. மீண்டும் அடுத்தது நோ நீட் ஃபார் NGAC. என்ன சார் அது? ஓகே, நான் வரேன். சுதா, நீங்க அவரும் அதான் சுட்டிக்காட்டினார், ரெண்டுலையும் பிரச்சனை இருக்கு. ஆனால் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட இதில் குறைவாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு தேவைக்கு நம்ம இப்போ குறைவாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்றுக்க முடியாது, ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்க இந்த ரெண்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வுக்குட்படுத்தி ஒரு புதிய முறை அல்லது கொலிஜிய முறையில் திருத்தங்கள் அல்லது தேசிய நீதிபதி நியமன ஆணையத்தில் திருத்தங்கள், இது போன்ற எந்த விஷயத்தை நீங்கள் முன்மொழின்னு சொன்னால் இந்த அடிப்படையில் தான் இந்த நீதிபதிகள் தேர்வு அமையணும்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கணும்னு சொன்னால் மிகச் சுருக்கமாக உங்களால் எதை முன்வைக்க முடியும்?
அதுதான் டிரான்ஸ்பரன்சி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்காகத்தான் நவம்பர் 3ஆம் தேதி கூட போகிறார்கள். இல்ல அது அவங்க நான் கேக்குறது சீனியர் அட்வொகேட்டா உங்களுடைய பார்வை இதுல இப்படி இருந்தால் சரியா இருக்கும், நீங்க எதை ரெஃபர் பண்ணுவீங்க? முக்கியமாக டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும். இந்த ப்ராசஸே வந்துட்டு ஜட்ஜஸா நியமிக்க கூடியவர்கள் யார் என்பதை முன்னாடியே சொன்னா நிச்சயமா அவர்களை பற்றின புரிதலை மற்றவர்கள் கொடுப்பார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் நூற்றுக்கணக்கான பெட்டிஷன்ஸ் வந்துடும், அதனால எங்களால ஒருத்தரை கூட நியமிக்க முடியாது, அதனால நாங்க வந்து நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கோங்கிறாங்க. நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில கூட நிச்சயமாக அவர்களை பற்றின போலீஸ் என்கொயரி வருகிறது, அவர்களை பற்றின மற்ற விஷயங்களை இவர்கள் அலசி ஆராய்கிறார்கள். சில பர்சன்டேஜ் ஆஃப் ஜுடிஷியரியில இருக்கிறவங்களே ப்ரமோட் பண்ணி கொண்டு வராங்க. கொலிஜிய முறையிலே தொடர்ந்துங்க. கொலிஜிய முறையில இந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல நான் கேக்குறேன், கொலிஜிய முறையில இந்த டிரான்ஸ்பரன்சியோட இருக்கணும்ங்கறீங்க. டெஃபினட்டாக டிரான்ஸ்பரன்சி வேண்டும். அதில் வந்து சபார்டினேட் ஜுடிஷியரியில இருக்கிறவங்களும் மேல வரணும், பார்ல இருக்கிறவங்களும் வரணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வரும்பொழுதுதான் ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் நமக்கு அமைக்க முடியும். ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஒரு மாதிரி, பார்ல இருக்கவங்களுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால அது ரெண்டும் ஒன்றாக சேரும் பொழுது இத்தனை வருஷமாக நல்ல ஒரு ஜுடிஷியரி தான் இருந்துட்டு இருந்தது. சில இடங்கள்ல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா ஆன் தி ஹோல் நம்ம பார்த்தோம்னா we have a very good judicial system. அமெரிக்கால வந்து ஜட்ஜஸ் எலெக்ட் பண்றாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஆனா நமக்கு அத மாதிரி பண்ண முடியாது. இல்ல குறைந்தபட்சம் தேர்வு அல்லது சீனியாரிட்டி அடிப்படையிலான முன்னுரிமை இந்த மாதிரி எந்த அடிப்படையும் இல்லாமல் ஏன் கொடுக்கப்படுகிறது? இதில் இடஒதுக்கீடு எல்லாம் கூட கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டுக்கு ஏன் இங்கே இடம் இல்லையா என்ற கேள்வி எல்லாம் கூட வைக்கப்படுகிறது. புகழேந்தி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து அந்த கேள்வியை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்வியோடு புகழேந்தியிடம் இருந்து தொடரலாம். ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு இடஒதுக்கீடு, சீனியாரிட்டி போன்ற விவகாரங்கள், தேர்வு, அவர்களுக்கான மதிப்பீடு இவையெல்லாம் அவசியமா நீதிபதிகள் தேர்வில் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.